What do you want to do when you grow up? I want to become the youngest world chess champion. சொல்லி அடிக்கிறதுல நான் கில்லிமான்னு நிரூபிச்சு காட்டினவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ். இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 1. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2006 சென்னையில குகேஷ் பெமராஜு பிறக்கிறாரு. 7 வயசுல இவங்க அப்பா சொல்லி விளையாட்டுத்தனமா செஸ் போர்டை கையில் எடுக்கிறாரு. அதுல ஆர்வம் அதிகமானதும் ஒரு செஸ் கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரொஃபஷனலா செஸ் கேம் கத்துக்கிறாரு. வெறும் 2 வருஷத்துல ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல வின் பண்றாரு. பையனோட திறமையை பார்த்த அப்பா தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு நிறைய காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போய் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்துல இவங்க ஃபேமிலி ஸ்பான்சர்ஸ் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. 2013ல நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல மேக்னஸ் கார்ல்சன் கிட்ட விஸ்வநாதன் ஆனந்த் தோத்து போறாரு. இதை பார்த்த குகேஷ் ஒரு நாள் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சபதம் எடுக்கிறாரு. 12 வயசுலயே யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் என்ற டைட்டில வின் பண்றாரு. அண்ட் 18 வயசுல சைனாவை சேர்ந்த டிங் லிரனை கடைசி ரவுண்ட்ல தோக்கடிச்சு செஸ் வரலாற்றிலேயே யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் என்ற டைட்டிலுக்கு சொந்தக்காரனா மாறுறாரு. வெறும் 18 வயசுலயே வேர்ல்ட் சாம்பியனா மாறிட்டாருன்னு நீங்க எல்லாம் ஈஸியா நினைக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இவருடைய 11 வருஷம் உழைப்பு இருக்கு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக கடுமையா உழைச்சு பிடிவாத தனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அதை நம்மளால சாதிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.